இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தேசுவின் சிலுவை பாடுகளுக்கு பங்காளிகளாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படியாய் அழைக்கப்பட்டவர்களும் பாவத்துக்கு செத்து கிறிஸ்தேசுவோடு கூட ஞான ஸ்நானத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டவர்களும், அதாவது ஞான ஸ்நானத்தினாலே அது எந்த ஸ்நானமோ, வேதாகமத்தில் 9 வகையான ஞான ஸ்நானங்கள் சுட்டி காட்டப்படுகிறது. ஊற்று ஸ்நானம், கழுவி குளிப்பாட்டுகிற ஸ்நானம், தெளித்தல் ஸ்நானம், தடவி தண்ணீரை கையில் எடுத்து தலையிலே தடவுதல் ஸ்நானம், முழுக்குதல் ஸ்நானம். முழுக்குதல் ஸ்நானம் என்பது தண்ணீரிலே என்று சொல்லப்படவில்லை, சிலுவையிலே பாடுகளிலே முழுக்கப்படுவது அல்லது கிறிஸ்துவின் இரத்தத்திலே முழுக்கப்படுவது. அதை தண்ணீர்கள் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். 5, சத்திய வேத வசனங்களினால் பட்சிக்கிற அக்கினியாயும் ஆவியாயும் இருக்கிற வசனங்களிலே முழுக்கப்படுவது. அதுதான் யதார்த்தமான ஞான ஸ்நானம். வேத வசனங்களிலே தேவனை அறிகிற அறிவு இருக்கிறது. ஆழங்கள், தேவனுடைய ஆழங்கள் வேத வசனங்களிலே இருக்கிறது. அந்த ஆழமான சத்தியங்களிலே நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே முழுகுதல் தான் யதார்த்தமான ஞான ஸ்நானம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 6, இன்னும் ஒன்று, அது என்னவென்றால் பார்சியல் இம்மர்ஷன், அதாவது தலையை மட்டும் முழுக்குதல். 7, உடலை அல்ல, தலையை மட்டும் தொட்டியிலே, உயர்ந்த ஒரு தொட்டியிலே குனிந்து தலையை முழுக்குதல். 7, 8, சுத்த ஜலம் தெளிக்கப்படுதல். 9, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 9 வகையான ஞானஸ்நானம் சுட்டி காட்டப்படுகிறது. இதில் நீங்கள் எந்த வகை ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் சரி, அது சத்திய வசனங்களின் வழியாக அந்த ஸ்நானம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஸ்நானத்தின் வழியாக நீங்கள் பாவத்துக்கு செத்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நான் பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்படுகிறேன், மரித்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவ மன்னிப்புக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நானும் இதுவரையிலும் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் சாகிறேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நானும் திரும்ப புதிய மனுஷனாக, புது சிருஷ்டியாக உயிர்ப்பிக்கப்படுகிறேன். இனி பாவம் என்னிலே குடியேறுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிற உறுதிப்பாடோடு பெற்றுக்கொள்ளுகிற ஸ்நானமே உறுதியான உண்மையான ஸ்நானம். அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கென்று அழைக்கப்பட்டவர்களே, நான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடைய போவதில்லை, அவர்கள் காது கொடுத்து கேட்பதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அபிஷேகம் பெற்று விட்டோம், மறுபடி பிறந்து விட்டோம் என்று சொல்லுகிறவர் எவரும், அந்த வஞ்சக உபதேசங்களை நம்பிக்கொண்டிருக்கிற எவரும் என்னுடைய செய்திகளை கேட்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள்.
அன்பான சகோதர சகோதரிகளே, சத்திய வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் யதார்த்தமான நிலைப்பாடு. அப்படி கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளுக்குரிய செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் வேலைகளை இந்த நேரத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த செய்திகளை கேளுங்கள். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களின் சத்தியங்களை நான் உங்களோடு பேசி தியானிக்க விரும்புகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலையங்கம் வாக்குத்தத்தங்களின் ஆழமான சத்தியங்கள் அல்லது வாக்குத்தத்தங்களின் ஆழங்கள் என்கின்ற தலையங்கத்தை வைத்திருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செய்தியின் தலையங்கம் வாக்குத்தத்தங்களின் ஆழங்கள். Profounds the depths of promises என்கின்ற தலையங்கத்திலே இந்த நாளுக்குரிய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த செய்திக்கு ஆயத்தமாக நான் அந்த வேத வசனங்களை உங்களோடு படிக்கின்றேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 38, 39, 40 ஆகிய வசனங்களை தயவு செய்து முதலாவது ஒன்றை சொல்லுகிறேன். ஒருவேளை நெட் ப்ராப்ளமோ அல்லது கால தாமதமோ ஆகும் என்றால் நான் இடையிலே நெட் ப்ராப்ளம்னா செய்தியை தானாக நின்றுவிடும், அல்லது அதிக நேரம் பிடிக்கும் என்றால் நான் இடையிலே கடைசி வசனத்தை ஏதோ ஒரு பகுதியை நிறுத்தி நாளைய தினத்திலே தொடர்வேன். வருத்தம் நினைக்காதீர்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் 3 வசனங்களும் இன்றைய தினத்திலே இன்றைய செய்தியிலேயே நிறைவடையும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வசனங்களை வாசிக்கின்றேன். எரேமியா 31, 38, 39, 40. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேயலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று சோவாத் புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்னென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். இதுதாங்க வேதாகமத்திலே கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஆதி முதல் இன்று கடைசி வரை முடிவு வரை தெரிந்து கொள்ளப்படுகிற தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிதான ஒரு வாக்குத்தத்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. சுமார் 2000, 3000த்திற்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் இருக்கின்றன. அவைகளில் அநேக வாக்குத்தத்தங்கள், எல்லா வாக்குத்தத்தங்களும் முக்கியமானவைகளே. அதிலும் மிக முக்கியமான சில எண்ணிக்கைக்குட்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று இது. அதனால்தான் நான் இந்த செய்திக்கு இந்த வேத வசனத்திலே குறிப்பிடப்படாத ஒரு வார்த்தையை இன்றைய நாள் என் செய்திக்கு தலையங்கமாக வைத்திருக்கிறேன். வாக்குத்தத்தங்களின் ஆழங்கள். Profounds the depths of promises என்கின்ற தலையங்கத்தை வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் இந்த வார்த்தைகளிலே மறைந்திருக்கிற ரகசியங்களை, இது வெளிப்படையாக எந்த ரகசியத்தையும் சுட்டி காட்டவில்லை. இதில் ஒரு கருகலான சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் சுய புத்தியினாலோ சுய அறிவினாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோடு இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்காக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே,
நீர் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற என்பது நிறைந்த கடவுளே, இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வருகிறவருமாய் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்தத்தோடு நாங்கள் வாழ எங்களை நீர் பக்குவப்படுத்தும்படியாய் உம்முடைய வருகையின் நாட்கள் சமீபித்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து எங்களை உமக்கேற்ற பரிசுத்தத்திற்கு நேராக வளர்த்தெடுக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, நாங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் எங்கள் மாம்ச உடல் மனித உடல் சார்ந்த பாவங்களுக்கு நாங்கள் செத்து நீதியாகிய கிறிஸ்துவுக்கென்று நாங்கள் உயிர் பிழைத்து எழும்புகிறவர்களாய் காணப்பட, உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை தேவனை அறிகிற அறிவாகிய பட்சிக்கிற அக்னியாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற பரிசுத்த வசனங்களின் வழியாக நீர் எங்களை நடத்தும்படியாய் கற்பித்து எங்களை அந்த ஞான ஸ்நானத்திலே, தேவனை அறிகிற அறிவாகிய ஸ்நானத்திலே எங்களை முழுகச் செய்யும்படியாய் எங்களை உள்ளும் புறம்பும் பாவ சரீரங்களையும் பொல்லாத இருதயங்களையும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். நீரே சத்தியங்களை, ஆழங்களை, இரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, நீர் எங்கள் முற்பிதாக்களுக்கும் எங்களுக்கும் இரவலாக இலவசமாக இந்த பூமியிலே தந்திருக்கிற எங்கள் வசிப்பிடங்களிலும் நாங்கள் தங்கியிருக்கிற இடங்களிலும் எங்கள் குடியிருப்புகளிலும் அமர்ந்து நாங்கள் பணி செய்கிற இடங்களிலும் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற போது தூய் ஆவியானவர் எங்களோடு நிறைவாக தங்கும். உமது வேதாகமத்தின் சத்திய வசனங்களின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். மகா ஆழங்கள் நிறைந்ததாக உம்முடைய வேதவசனங்கள் இருக்கிறது, வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, வாக்குறுதிகள் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த ஆழங்களிலே மறைவாக இருக்கிற இரகசியங்களை எங்களால் புரிந்துணர முடியாத, அறிந்துணர முடியாத கருகலான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் மேன்மைக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மேன்மைக்காக, மகிமைக்காக நீர் எங்களோடு பேசும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களிலே காணப்படுகிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் உமக்கு பிரியமில்லாத சகல காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றும். நாங்கள் உலகத்திலே பரதேசிகளாயிருக்கிறோம். உண்மையிலே மகிமையிலே உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் உம்முடைய தேவனே உம்முடைய ராஜ்யத்தின் பரம எருசலேமின் உரிமை பங்கை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு உம்முடைய உரிமை புத்திரர்களாய் கிறிஸ்தேசுவனுடன் சகோதர சகோதரிகளாய் உம்மோடு இணைந்து உமது ஐக்கியத்திலே ஒன்றித்து வாழ நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் நிலை மாறாத சமாதானம் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மற்றும் நாம் கிறிஸ்துவுக்கென்று தகுதியாக்கப்படும் வரைக்கும் கிறிஸ்து எப்படி பரிசுத்தராயிருக்கிறாரோ அதுபோல நாமும் பரிசுத்த ஜனமாய் அவருக்கென்று உருவாக்கப்படும் வரைக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கி இருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். நான் நேற்றைய தினத்திலே 37ஆம் வசனத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சுமார் 1.5 மணி நேரம். நெட் ப்ராப்ளம் வந்ததுனால அது ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்து, உங்களுக்கு தெரியும், நெட் சரியாக கிடைக்கலன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். அது சுற்றிக்கிட்டு அப்படியே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நானும் அந்த செய்தியை அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டேன். அதில் ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டியது பாக்கி இருந்தது. அதை சொல்லி நான் இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். அருமையானவர்களே, நான் நேற்றைய செய்தியில் ஒரு முறை சொன்னேன், நான் பல ஆண்டுகளாக வேதாகமத்தை பல முறை திரும்ப 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 படித்திருக்கிறேன்.
பூமியினுடைய அஸ்திபாரங்கள், ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு ரகசியத்தை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை வேதாகமத்தில். அதை குறித்து பல முறை நான் வேதாகமத்தை திறந்து அங்கும் எங்கும் புரட்டி பார்த்திருக்கிறேன், கிடைக்கவில்லை. ஆனால் நேற்றைய தினத்திலே செய்தியை கொடுத்து கொண்டிருந்த போது 104ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே அதன் பிற்பகுதியிலே அந்த நான் தேடிக்கொண்டிருந்த 28 ஆண்டுகளாக வேதாகமத்தை புரட்டி தேடிக்கொண்டிருந்த ஒரு ரகசியத்தை கண்டேன். ஆனால் அந்த வசனத்தை எத்தனையோ முறை படித்திருக்கிறேன். என்னுடைய மைண்டில் அது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. என்னன்னா அது என்ன ஆகலை, என் மனதை அந்த வார்த்தை தொடவே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ முறை படித்திருக்கிறேன். சுமார் அந்த வசனத்தை, வேதாகமத்தை எத்தனை முறை படித்திருக்கிறேனோ அத்தனை முறையும் படித்திருக்கிறேன். அதற்கு அதிகமாக அந்த வசனத்தை பல பிரசங்கங்களிலே 104ஆம் சங்கீதத்தினுடைய பல பகுதிகளை பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை படித்திருக்கிறேன். ஒரு முறையும் அந்த வார்த்தை என் இருதயத்தை நெருடவில்லை. என் இருதயத்திலே, என் ஆவியிலே அல்லது ஆத்மாவிலே ஒரு நெருடலை கொண்டு வரவில்லை, ஒரு இடரலை கொண்டு வரவில்லை. ஆனால் நேற்றைய தினத்திலே அந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருந்த போது, பூமியின் ஆதாரங்கள், அஸ்திபாரங்கள் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது? சமுத்திர ஜல ஆழத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரம் எதன் மேல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்றைய தினத்திலே அந்த செய்தியை படித்து கொண்டிருந்த போது, பிரசங்கித்து கொண்டிருந்த போது, திடீரென்று அந்த வார்த்தையின் உள்ளத்திலே இடறியது, அல்லது நெருடல், ஒரு நெருடலை கொண்டு வந்தது. அதுதான் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைக், ஏதோ ஒரு நெருடல் அல்லது ஒரு அடி அங்கே தோன்றியது. என்னன்னா அதை ஒரு முறை கூட சொல்லுகிறேன். 104ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். எதை? பூமி ஒருபோதும் நிலைபெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதாவது அஸ்திபாரங்களுக்கு மேல் அதை ஸ்தாபித்திருக்கிறார். ஆனால் அந்த அஸ்திபாரங்களுக்கு சில ஆதாரங்களை வைத்திருக்கிறார். எத்தனை என்று எனக்கு தெரியவில்லை, இங்கே சொல்லப்படவில்லை. வேற எங்காயிலும் நிச்சயமாக வேதாகமத்திற்குள்ளே எங்கோ ஒரு இடத்திலே எத்தனை ஆதாரங்கள் போடப்பட்டிருக்கிறது என்பது அங்கு நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கும். ஏனெனில் நான் நேற்றைய தினத்திலே செய்தியை பிரசங்கித்த போது சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் கட்டிய அரண்மனையிலே அல்லது மோசே கட்டிய உருவாக்கிய ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வானத்திலே, ஆகாய மண்டலத்திலே, பரலோகத்திலே காண்பித்த ஆலயத்தின் மாதிரியின்படி பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகின்ற போது தேவன் அவனுக்கு சொல்லுகிறார், அங்கே கண்ட வெண்கல கடல் தொட்டியின் மாதிரியின்படியே இத்தனை அடி நீளம், இத்தனை அடி வீதியிலே, அகலத்திலே ஒரு வட்ட வடிவமாக ஒரு வெண்கல தொட்டியை செய்து அதை அதன் ஆதாரங்களின் மேல் நிறுத்து. ஆதாரங்கள் ஒரே வார்ப்பாக வார்ப்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வெண்கல கடல் சட்டியும் அப்படித்தான். அதன் மேல் அதை நிலைநிறுத்தும்படியாக கீழே ஸ்தாபிக்கப்படுகிற, நிறுத்தப்படுகிற அதன் ஆதாரங்களும் அப்படித்தான். 12 ரிஷபங்கள் வெளியே தங்கள் முகத்தை சுற்றிலும் வட்டமாக நிற்பது போலவும், அதனுடைய பிற்பகுதி முதுகு ஒன்றாக இணைந்திருக்கும் வண்ணமாகவும், அதனுடைய பிற்பகுதி காளைகளின் பிற்பகுதி, பின்னுடல் பகுதி ஒன்றாக இணைந்தும் இருக்க வேண்டும் என்று, அதுவும் ஒன்றாக ஒரே வார்ப்பாக, வார்ப்படமாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும். தனித்தனியாக செய்து ஒன்றாக சேர்ப்பதல்ல, ஒரே வார்ப்படமாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் 12 ரிஷபங்கள். அதுபோல தேவனாகிய கர்த்தர் அந்த அஸ்திபார கற்களுக்கு கீழாக, அஸ்திபாரங்களை மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாறை தட்டுகளை சமுத்திரத்துக்கு அடியிலே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொன்னேன். அந்த பாறை தட்டுகளின் அடிப்பகுதியிலே அதற்குரிய ஆதாரங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரங்களை தேடி தேடி அழுத்து போனேன். ஆனால் நேற்றைய தினத்திலே அந்த வசனம் சொன்னது, அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள்,
ஆமா, பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. பூமியை தண்ணீர்களின் மேல் பரப்பி இருக்கிறார். தண்ணீர்களுக்கு அடியிலே பர்வதங்கள் இருக்கிறது. அஸ்திபாரங்களுக்கும் கீழும் இருக்கிறது, மேலும் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் எத்தனை பர்வதங்கள்? 12 இருக்கலாமோ என்றொரு தோணல். ஏனெனில் ஆயமண்டலத்தின் உன்னதங்களிலே பரலோக ராஜ்யத்தின் தலையிலே சிரசின் மேல் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின்படி அந்த ஸ்திரீ பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய மணவாட்டி ஆகிய அந்த பெண்ணின் தலையின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருக்கிறது. அப்படி என்றால் அதன் அடிப்படையில் 12 ஆதாரங்கள் பர்வதங்களாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பூமியின் தண்ணீர்களுக்கு அடியிலே, சமுத்திரத்தின் மகா ஆழத்திலே, அந்த ஆழத்திலே எவரும் சென்றதில்லை. எதுவரைக்கும் சென்றிருக்கிறார்கள் ஞானிகள்? தங்கள் ஊடகங்களை வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாறை தட்டுகள், அஸ்திவார கற்கள் வரையிலும். அதற்கு அடி ஆழத்திலே பிரவேசிக்க முடியாது. அது மகா ஆழங்களின் இருளினால், அந்த ஆழத்திலே இருள் இருந்தது, அந்த இருளினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இருள் என்றால் தண்ணீரின் ஆழங்கள், உறைநிலை தண்ணீர், அது இருண்ட ஆழங்களாக இருக்கிறது. அவைகளின் மேல், அவைகளின் ஊடே 12 அல்லது எண்ணிக்கை 12ஆக இருக்கலாம் பர்வதங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பர்வதங்களின் மேல் அந்த பாறை தட்டுகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, அடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் மகா பெரியவர், மகா ஞானம் உள்ளவர். அவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இந்த பூமியில் இல்லை என்பதை நாம் அவைகளின் மூலமாக கண்டுகொள்ளுகிறோம். அவர் சொல்லுகிறார், அந்த வசனம் எரேமியா 31:37 பிற்பகுதி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், இதுவரையிலும் நான் சொல்ல தவறிய விடுபட்ட சில பகுதிகள், இதுவரையிலும் பூமியின் அஸ்திபாரங்கள் மட்டும் அதன் மேல் மட்டம் வரையிலுமே இன்றைய வளர்ச்சி பெற்ற விஞ்ஞானம் கடந்து சென்றிருக்கிறது. அந்த 5 பாறை தட்டுகளை கண்டுபிடித்து விட்டார்கள். பாறை தட்டுகளின் அடியிலே அவர்களால் இன்னும் செல்ல முடியவில்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அஸ்திபாரங்கள், பூமியின் அஸ்திபாரங்கள், அடி ஆழங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் என்றால், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், பாரம்பரிய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களும் யூதர்களும் மட்டுமல்ல, பூமியின் மக்களினங்களின் மத்தியில் இருந்து சுமார் 750 கோடி ஜனங்களின் மத்தியில் இருந்து 1/3 பங்கு ஜனத்தை தேவன் 250 கோடிக்கு அதிகமான ஜனங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். மனுஷ வித்துக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை தேவ வித்துக்களாக அவர் மாற்றப் போகிறார். மனுஷ வித்துக்களாய், ஆதாம் என்கிற ஆதி மனிதனுடைய வித்துக்களாய் தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கி படைத்தவர் அவர்களை இந்த பூமியின் ஜனங்களின் மத்தியில் இருந்து மனுஷ வித்துக்களாய் பிரித்தெடுத்து கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வுலகத்தின் தண்ணீர்களால் அல்ல கழுவப்படுதல், கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தால். நான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன், பனி பெய்வது போல் பெய்யும் கிறிஸ்துவின் ரத்தம், சுத்த ஜலமாக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்று ஒருவரும் ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு இருக்க மாட்டார்கள். அன்று அந்த கடைசி கால மாபெரும் ரட்சிப்பின் பணியை செய்கிறவர்கள் ஞான ஸ்நானம் கொடுப்பதற்காக அனுப்பப்படுகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு வா, நீ பரலோகம் போக வேண்டும் என்றால் மூழ்கி ஸ்நானம் பெறு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு மூழ்கி ஸ்நானம் பெற்றுக்கொள், எங்களிடத்திலே வா என்று அழைக்க ஒரு நாயும் அங்கே இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், தேவனுடைய பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் தான் போக முடியும் என்று சொல்ல ஒருவனும் இருக்க மாட்டான். சொல்லுகிறவன் ஒருவனும் இருக்க மாட்டான். ஏனெனில் அந்த புரட்டு உபதேசங்களை சொல்லுகிற அனைத்து அசுத்த ஆவிகளும், சகரியா 13ஆம் அதிகாரம் அந்த நாளிலே 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்,
1ஆம் வசனம் அந்த நாள் ஆரம்பத்தின் நாள், கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாள், திறக்கப்பட்ட நீரூற்று சுத்த பனி போல பூமியின் மனிதர்களின் மேல் பெய்யப்படுகிற நாள். 2ஆம் வசனம் அந்நாளிலே என்று இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற திருரத்தமாக பனி போல பூமியின் ஜனங்களின் மேல் தெளிக்கப்படுகிறதோ அந்த நாளிலே அசுத்தாவியும் குறி சொல்லுகிற ஆவியையும் தேசத்தை விட்டு துரத்தி விடுவேன், பூமியை விட்டு என்கிறார். அந்த நாளிலே ஒரு ஆவியும் இன்றைய புரட்டு உபதேசங்களை கொண்டு வருகிற ஒரு ஆவியும் அந்த ஆவிகளை கொண்டு செயல்படுகிற எந்த பன்றி கூட்டமும் எந்த தெருநாய் கூட்டமும் அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் தான் நீ பரலோகம் செல்வாய் என்று சொல்லுவதற்கு வராது. இருக்கு, அதெல்லாம் ஓடி ஒளிந்து போகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அருமையானவர்களே, இது நடைபெறவில்லை என்றால் தேவன் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் பூமியின் மக்களினங்களிலிருந்து 1/3 தெரிந்து கொள்ளப்படுகிற தேவ ஜனங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மனுஷபத்துக்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆதாமின் சந்ததியாய் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தால் முதலாம் ஆதாமாகிய மனிதனுடைய வித்துக்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டு 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ வித்துக்களாய் மாற்றப்படுகிற ஜனங்களை அவர் வெறுத்து விடுவேன் என்கிறார். இப்படி ஒரு நிகழ்வே சம்பவியாமல் போய்விடும். எதை மாற்றக்கூடுமானால் வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்கள், நுனிப்புல் அல்ல, நுனிப்புல் மேய்வதல்ல, ஆழமான அடி ஆழங்களிலே நாம் பூமியினுடைய அஸ்திபாரங்கள் அதன் மேல் போடப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்காக ஆழங்களை தோண்டுவது போல வேதாகம வாக்கு தத்தங்களின் ஆழங்களிலே பிரவேசித்து பார்க்க வேண்டும். நுனித்தோல் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். இது நுனிப்புல் மேய்தல், மக்களை ஏமாற்றுதல், வஞ்சித்தல் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடியாழங்களிலே பிரவேசியுங்கள். பிரவேசித்து ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யங்களை சொந்தமாக்கி கோபுரங்களை கட்டி மாளிகைகளை கட்டி ஐஸ்வர்யமாய் உல்லாசமாய் ஆடம்பரமாய் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்படவில்லை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட நீங்கள் உங்கள் உலகம் சார்ந்த மாம்சீக இச்சைகளுக்கு சாகடிக்கப்பட வேண்டும். உங்கள் ஆவிக்கு மாம்சீக சரீரமும் அதன் ஆசை இச்சைகளும் சாகடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதை உறுதியாக இல்லாம ஒருவனும் நான் கூட பரலோகம் செல்ல முடியாது. இந்த பிரசங்கிக்கிறது தான் அதுக்கு உட்பட்டவன் தான், அதற்கு வெளியே நின்று பிரசங்கிக்கிறவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வருத்து விடுவேன். ஏன் வருத்து விடுவேன்? எது நடைபெறாவிட்டால் வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் தேவன் நியமித்திருக்கிற நியமங்களை ஒருவன் மாற்றுவது உண்டானால் இந்த காரியங்கள் அனைத்தும் அற்று போகும். தேவன் தம்முடைய ஜனங்களை 1/3 சுமார் 250 கோடிக்கு அதிகமான பூமியின் மக்களை தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாய் மீட்டெடுத்து பரலோகம் கொண்டு போகிற அந்த அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய வாக்குறுதிகளும் அற்று போகும் என்று சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நான் இனி இன்றைய நாளின் செய்திக்கு வருகிறேன். இதுதான் நேற்றைய நாளிலே நான் கூறுவதற்கு முடிவுரையாக கூறுவதற்கு இருந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தவறுதலாக நெற்பிராபலத்தினால செய்தி முடிவடைந்து விட்டது. அதற்குரிய அந்த முடிவுரையை இந்த நாளிலே நான் கூறி இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நாட்கள் வரும்? எதற்குரிய நாட்கள் வரும்? அவர் திட்டம் பண்ணி இருக்கிற காரியங்களை செயல்நிலைப்படுத்துவதற்கான, அவர் திட்டம் பண்ணி இருக்கிற காரியங்களை, மீட்பின் காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார்.
அதான் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கு என்று கட்டப்படும். எந்த நகரம்? என்ன நகரம்னு நினைக்கிறீங்க? நாம் வாழுகின்ற இந்திய தேசத்தின் நகரங்களா? இல்லை, எருசலேம் பட்டணம். என்ன பட்டணம்? எருசலேம் பட்டணம். தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு இருக்கிற இந்த பூமியின் மத்திய பகுதியாகிய மத்திய கிழக்காசியாவின் எருசலேம் பட்டணம். இந்த பூமியின் நடுப்பகுதி. அந்த நடுப்பகுதியாகி எருசலேம் பட்டணம் கர்த்தருக்கென்று கட்டப்படுகிற போது இந்த பூமி முழுவதும் இருக்கிற தேவ ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இருப்பிடங்கள் கட்டப்படும். அதுபோல பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? நினைவில் வருகிறதா? எருசலேம் பூமியின் நடுப்பகுதியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த வாசஸ்தலம் தான் நீங்களும் நானும் அறிந்திருக்கிற, சர்வ உலகமும் அறிந்திருக்கிற எருசலேம் தேவாலயம், எருசலேம் பட்டணம், பரிசுத்த நகரம். அந்த பட்டணம் இன்று அங்கே இல்லை, இஸ்லாமியர்களுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. யூதர்கள் அதை உலகமெங்கிலும் இருந்து குடியேறிய 1948 ஆண்டிற்கு பிற்பாடு குடியேறிய இஸ்ரவேலர்களும் யூதர்களும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் எருசலேம் தேவாலயம் இருந்த பகுதியிலே இஸ்ரவேலர்களுடைய ஒரு மசூதி இருக்கிறது. அங்கே யுத்தம் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அருமையானவர்களே, அந்த இடத்திலே தேவாலயம் கர்த்தருக்கு என்று திரும்பவும் கட்டப்படும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நெகேமியா, எஸ்ரா, ஆகாய், சகரியா முதலானவர்களின் காலத்தில் ஒரு முறை பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு யூதேயாவுக்கு வந்து எருசலேம் பட்டணத்தையும் பட்டண வாசல்களையும் எருசலேம் தேவாலயத்தையும் தேவாலயத்தின் புறமதில் பகுதிகளையும் அதன் வாசல்களையும் அலங்கத்தையும் கட்டினார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் அதுவும் இப்பொழுது அங்கே இல்லை. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி அநேகர் எருசலேமுக்கு சென்று வந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், அங்கே அழுகையின் சுவர் என்று ஒரு புறமதில் சுவர் மட்டுமே இருக்கிறது. அதிலே தான் யூதர்கள், மேசியாவை தேடிக்கொண்டிருக்கிற யூதர்கள் தினந்தோறும் அந்த புறமதிலே சென்று தங்கள் தலையை, நெற்றியை அங்கே இடித்து அழுது செபிக்கிறார்கள். அநேக புறம்போக்குகளும் அங்கே சென்று கூத்தடித்து விட்டு வருகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இங்கே வாக்குறுதி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன பிராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இந்த நகரம், அதாவது எருசலேம் பட்டணம், அனானேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். ஒவ்வொரு கோபுரங்களுக்கும் இஸ்ரவேலின் பிரபுக்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. 12 வாசல்கள், அந்த 12 வாசல்களுக்கும் பெயர் இருக்கிறது. 12 கோபுரங்கள், அவைகளும் வாசல் நடைமண்டபங்களுக்கும் பெயர் இருக்கிறது. புறமதில் சுவர்களுக்கும் புறமதிலுக்கும் பெயர் இருக்கிறது. அவைகளின் வாசல்களுக்கும் பெயர் இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது அனானேலின் கோபுரம். இந்த அனானேல் இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய சிறிய தகப்பனுடைய பெயர் என்று எண்ணுகிறேன். சரியாக நினைவில் இல்லை. இந்த எரேமியா இதை எழுதி வைத்த தீர்க்க தரிசனமாக சொல்லி உரைத்து எழுதி வைத்திருக்கிற எரேமியா தீர்க்கதரிசியின் சிறிய தகப்பன் பெயர் அனானேல் என்று நினைக்கிறேன். பிற்பகுதிகளிலே வரும், பிந்தின பகுதிகளிலே அந்த பெயர் வரும் நிச்சயமாக. அருமையானவர்களே, அனானேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராக காரே பெனும் மேட்டின் மேல் சென்று கோவாத்புறமாக சுற்றிப்போம். அந்த எல்லையை மேப்ப வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது எருசலேம் பட்டணத்தினுடைய புறமதில் எல்லை எந்த பகுதி வரைக்கும் விரிவடைந்திருந்தது, அந்த பகுதி முழுவதும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும்
கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பிரேதங்களை புதைக்கிற இடத்திற்கு இடுகாடு என்று பெயர் இல்லையா? அங்கே தோப்பேத் என்றும் பள்ளத்தாக்கு, பிரேதங்களை புதைக்கிற பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. சமவெளி பள்ளத்தாக்குன்னா என்ன? மலைகளுக்கு இடைப்பட்ட சமவெளி பகுதி. மலையிலே நின்று பார்த்தால் அது பள்ளத்தாக்கு, மகா ஆழமான பள்ளத்தாக்கு. ஆனால் பள்ளத்தாக்கிலே இறங்கி நின்று பார்த்தால் அது சமவெளி பிரதேசமாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தை குறித்து அதனுடைய ஆங்கில பெயர் என்ன? இண்டஸ் வாலே சிவிலைசேஷன் என்று படிக்கிறோம் தானே? இண்டஸ் வாலே சிவிலைசேஷன். இண்டஸ் வாலே என்றால் இந்துக்குஸ் மலைகளின் பள்ளத்தாக்கு. அதான் சிந்து சமவெளி நாகரிகம். புரியுதா உங்களுக்கு? தமிழ் தூய தமிழிலே பள்ளத்தாக்குக்கு பெயர் என்ன? அது சமவெளியா இருக்கிறபடினாலே இண்டஸ் வாலே சிவிலைசேஷன் என்றால் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதி கரை, அது இந்துக்குஸ் மலைகளுக்கு உட்பட்ட இடைப்பட்ட பகுதி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் இண்டஸ் வாலே என்று வந்தது. இந்தியாவுக்கு இந்தியா என்று பெயர் வருவதற்கு காரணம் என்ன? இண்டஸ் வாலே சிந்து சமவெளியை சார்ந்த பிரதேசமாக இருந்தபடியினாலே இது இந்துஸ்தானம் என்றும், இண்டஸ் வாலே இந்து, பிற்காலத்தில் அது இந்து தேசமாக உருமாறியது. அதை இன்றைய சங்கிகள் என்ன செய்துட்டு இருக்காங்க? அசீரியர்கள், ஆரியர்களின் கூட்டம், அசீரிய பாபிலோனியர்களின் கூட்டம், அக்காடிய களப்பிரர்களின் கூட்டம், ஆரிய நாடு, இந்து தேசம், இந்துத்துவா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெயர் எங்கிருந்து வந்தது? இண்டஸ் வாலே சிவிலைசேஷன். இந்துக்குஸ் மலைகள் சிந்து சமவெளி பகுதியிலே, பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் இடைப்பட்ட பகுதியிலே சிந்து சமவெளி இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் பொய் ஒன்றும் பார்க்கல, நான் ஹிஸ்டரி படித்தவனும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். இந்துக்குஸ் மலைகள் சிந்து நதியின் அக்கறையிலும் இக்கரையிலும் வருகிற பகுதி. இந்துக்குஸ் மலைகளின் இடைவெளி பகுதி, அதான் சமவெளி. அதான் பள்ளத்தாக்கு என்றால் சமவெளி. மலைகளின் உச்சியிலே நின்று பார்த்தால் அது வெறும் பள்ளத்தாக்கு. ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அருமையானவர்களே? அது பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதும். எந்த சாம்பலை? பிரேதங்களை புதைக்கிறார்கள், இந்த சாம்பலை கொட்டுகிறார்கள். எந்த சாம்பல்? எருசலேம் தேவாலயத்திலே பலி செலுத்தப்படுகின்ற மிருகங்களும் அவைகளின் கழிவுப் பொருட்களும் எருசலேம் தேவாலயத்துக்கு புறநகர் பகுதியிலே கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கப்பட வேண்டும். அது தீட்டு கழிக்கிற பகுதி. அந்த பகுதியும் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படுமா. அருவருப்பான தீட்டு கழிக்கிற பகுதி கூட, சாம்பல் கொட்டுகிற ஒதுக்குப்புறமான பகுதி கூட கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படுமா. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்று நீங்களும் நானும், இந்த பூமியின் சகல மக்களினங்களும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கூடாத அருவருப்பானவர்களாக இருக்கிறோம். அந்த தீட்டு கழிக்கிற பிரேத குழிகளைப் போல, தீட்டு கழிக்கிற சாம்பல் கொட்டப்படுகிற இடங்களைப் போல, கழிவுப் பொருட்களை சுட்டரிக்கிற புறநகர் பகுதிகளைப் போல அருவருப்பானவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவன் அந்த அருவருப்பான பகுதிகளையே பரிசுத்தமாக்குகிறார் என்றால் நீங்களும் நானும் விலையேறப்பெற்றவர்கள் அல்லவா? கர்த்தருடைய நம்முடைய ஆத்துமாக்கள் விலையேறப்பெற்றவை. நம்மை அவர் வீணாக விட்டுவிட மாட்டார். நிச்சயமாக அவர் நம்மை சுத்திகரித்து நமக்கு அவருடைய பரிசுத்தத்திற்கென்று நம்மை வேறுபிரிப்பார். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டது. இங்க உல்லாசமா வாழ்றதுக்கு இல்லை, அடுக்குமாடி கொட்டாரங்களிலே வாழ்வதற்கல்ல, ஆடம்பரமாய் வாழ்வதற்கல்ல. உங்கள் தீர்க்கதரிசிகள் வாழுகிறார்களே அதுபோல வாழ்வதற்கல்ல. உலகம் பூரா கோட்ட கொத்தளங்களை கட்டுவதற்கல்ல என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இனிதான் செய்தி.
அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். நான் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற பட்டணம் என்று தானே. எது கட்டப்படும்? கர்த்தருடைய ஆலயமும் ஆலயம் இருக்கிற அந்த பரிசுத்த பட்டணமும் திரும்பவும் கட்டி எழுப்பப்படும். அதன் புறநகர் பகுதிகளும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்படும். பூமியின் நடுமையம் பரிசுத்தமாக்கப்படும் போது பூமி முழுவதும் பரிசுத்தமாக்கப்படும். பூமி சுட்டரிக்கப்பட போகிறது, அது வேறு. பூமியில் இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய இஸ்ராயலர்கள், பாரம்பரிய இஸ்ராயலர்கள் அல்ல, பூமியின் மக்களினங்களிலிருந்து மறுசபித்துக்களாய் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதலாம் மனிதனாகிய ஆதாம். ஆதாம் என்றால் மனிதன். முதலாம் ஆதாம், முதலாம் மனிதனுடைய வித்துக்களாய் பூமியின் கடைசி நாட்களில் இந்த பூமியின் மக்களினங்களின் மத்தியிலிருந்து தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்தேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு கிறிஸ்தேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய வித்துக்களாய், தேவ குமாரர்களாய், குமாரத்திகளாய். நம்முடைய நோக்கம் என்ன? தேவ புத்திரர்களாய் பிறக்க வேண்டும், புறப்படுக்க வேண்டும், புதிய சிருஷ்டிகளாய். அது எப்படி? கிறிஸ்துவின், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகின்ற போது நாம் அவருடைய தேவ வித்துக்களாய், தேவ புத்திரர்களாய் மாறுவோம். புரியுதா? இதை உங்கள் முழுக்க ஸ்நான வியாபாரிகள் உங்களுக்கு கற்றுத்தந்தார்களா? அவனுக்கே தெரியாத எப்படி கற்றுத் தருவான். அப்படின்னா முழுக்க ஸ்நானத்துக்கு உங்களை எழுத்துட்டு போயிருக்க மாட்டானே. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரியாச உதடுகளின் ஆவிகளை அபிஷேகமாய் பெற்று தந்திருக்க மாட்டானே. யோசிக்க வேண்டும் நீங்கள். இதுதான் யதார்த்தமா வேதாகமம் சுட்டிக்காட்டுகிற மறுபடி பிறக்கின்ற அனுபவத்திற்கான வழிநடை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்படுகின்ற போது மனுஷ வித்துக்களாகிய நாம் தேவ வித்துக்களாய் மாறுகிறோம். தேவ குமாரர்களாய், குமாரத்திகளாய், தேவ புத்திரர்களாய் மாறுகிறோம். பரிசுத்த பவுல் அதைத்தான் சுருக்கமாக, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட தேவ புத்திரர்களாய் வெளிப்படும்படியாய் ஏகமாய் தவித்து நமக்குள்ளேயே, நம்முடைய மாம்ச சரீரங்களுக்குள்ளேயே தவித்து பிரசவ வேதனைப்படுகிறோம் என்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த நாள் வெகு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அடையாளம், அந்த நாளிலே பூமி எங்கிலும் இருந்து தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டு எருசலேமுக்கு கூட்டி சேர்க்கப்படுகின்ற போது எருசலேமிலே தேவாலயம் கட்டி எழுப்பப்படும். எருசலேமின் பட்டணம், எருசலேம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அனைத்தும், மத்தியதரை கடலுக்கு இப்பால் நைல் நதிக்கு இடைப்பட்ட பகுதி அனைத்தும் சேமின் தேசம் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி முழுவதும் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே தேவாலயம், பரிசுத்த பட்டணமாகிய எருசலேம் பட்டணம் திரும்பவும் கட்டி எழுப்பப்படும், கர்த்தருக்கென்று கட்டப்படும். பாருங்க, புலம்பல். நான் ஒரு 3-4 வசனங்களை உங்களுக்கு அடையாளமாய் எடுத்து செய்தியை விவரிக்கப் போகிறேன். புலம்பல், எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல் புஸ்தகம் ஒரு சிறு புஸ்தகம். எரேமியாவுக்கும் பின்னால வரும். அந்த புலம்பலிலே 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். நீ இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்றால் நீ சீயோன் குமாரத்தியாக இருக்கிறாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரங்களிலே அவர் அதைத்தான் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள்,
தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். முழுக்கு ஸ்நானத்துக்கு தண்ணீர் நிற்காத தொட்டிகளை ஆலயங்களின் மத்தியிலே கட்டி கொண்டார்கள், அல்லது குளங்களை வெட்டி கொண்டார்கள், அல்லது ஆறுகளை. அங்க ஒரு பதஸ்தா குளம் இருக்க, திருட்டு தீர்க்கதரிசிகளின் காம்பவுண்டுக்குள்ள கோயம்புத்தூர்ல. புரியுதா உங்களுக்கு நான் யாரை சொல்லுகிறேன் என்று? இதுபோல எல்லா ஆலயங்களிலும் தொட்டிகள் கட்டப்பட்டது முழுக்கு ஸ்நானம் கொடுப்பதற்கு, குளங்கள் வெட்டப்பட்டது, ஆறுகள் வெட்டப்பட்டது. இல்லைன்னா நீர்நிலைகளுக்கு, வெளியே இருக்கிற நீர்நிலைகளுக்கு இழுத்து செல்லுகிறார்கள். முழுக்குது தேவ பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு. தேவன் சொல்லுகிறார், எரேமியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்ப விளங்குச்சா எதை குறித்து சொல்லுகிறாருன்னு? நான் விவரிக்கணுமா இதை? வேண்டாம். அருமையானவர்களே, அவர் இன்னும் சொல்லுகிறார், சியோன் சியோன் என்று, சியோன் குமாரத்தியே என்று அழைக்கிறார். யாரை? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை அழைக்கிறார். எருசலேம் பட்டணத்திற்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, சியோன் பட்டணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாவீது நகரத்திற்கு ஒரு பெயர் உண்டு, சியோன் பட்டணம். எருசலேம் தேவாலயத்திற்கும் எருசலேம் பட்டணம் என்றும், சியோன் பட்டணத்திற்கு, தாவீதின் பட்டணத்திற்கு, நகரத்திற்கு சியோன் பட்டணம் என்றும் பெயர். அவர் என்ன சொல்லுகிறார்? சியோன் குமாரத்தியே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, மனுஷபத்துக்களாய் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களே, உன் அக்கிரமத்துக்கு வேண்டும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஏனெனில் நீ கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறாய். கிறிஸ்துக்கென்று பிழைத்திருக்கிறாய். முழுக்கு ஸ்நானத்தின் வழியாக அல்ல, கிறிஸ்து முழுக்கு ஸ்நானமாகிய இயேசு கிறிஸ்து முழுகின முழுக்கு ஸ்நானமாகிய சிலுவை பாடுகளுக்கு உட்பட்டு, சிலுவை பாடுகளின் வழியாக நீ முழுக்கப்பட்டு, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய வித்துக்களாய் நீங்கள் மாற்றப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் சியோன் குமாரத்திகள், சியோன் புத்திரர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட உண்மை கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு உங்கள் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை இருந்தது. தாங்க வேதாகம வசனங்களின் ஆழமான சத்தியங்களை அதன் அடிப்பகுதி வரை இறங்கி தோண்டி எடுத்து பாருங்கள். நுனிப்புல் மேயாதீர்கள். நுனிப்புல் மேய்ந்து உங்களுக்கு ஆசீர்வாத வாக்கு தத்தங்களை, செழிப்பின் ஐஸ்வர்யங்களை அள்ளி வீசுகின்ற புறம்போக்கு தீர்க்கதரிசிகளை, புறம்போக்கு போதகர்களை பின்பற்றாதிருங்கள். வெளியேறுங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அக்கிரமத்தின் குடியிருப்புகளின் மத்தியிலிருந்து, அந்நிய ஆவிகளின், மகா பாபிலோனின் அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து, குடியிருப்புகளிலிருந்து வெளியேறுங்கள். ஏனெனில் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களாய் மாற்றப்பட போகிறீர்கள். அருமையானவர்களே, மன விருப்பம் இருந்தால் கேளுங்கள். அப்புறம் இனி அவர் உன்னை சிறைப்பட்டு போக விடார். நீ அங்கிருந்து வெளியேறி வந்து விட்டால் அவர் இனி உன்னை சிறைப்பட்டு போக விடார். ஏனெனில் தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் சியோன் பட்டணத்திலே, சியோன் குமாரத்திகளாய், சியோன் புத்திரர்களாய், எருசலேம் குமாரத்திகளாய், எருசலேமின் புத்திரர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அப்புறம் இனி அவர் உங்களை சாத்தானுக்கு இரையாக கொடுக்க மாட்டார். அந்நிய ஆவிகளுக்கு அடிமைகளாக உங்களை விட்டு போட மாட்டார் என்று வாக்களிக்கிறார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். ஏதோம் குமாரத்தி யார்? அவன் ஆபிரகாமின் வம்சவழி மரபை சார்ந்தவன். ஏதோமியன் யாரு? ஈசாக்கினுடைய வாக்கு தத்தத்தின் மகனாகி ஈசாக்கின் மூத்த குமாரன் ஏசா. ஏசாவின் சந்ததியர்கள் ஏதோமியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பெண் வாணிபம் செய்த கூட்டத்தோடு சேர்ந்து அவர்கள், ஏசா பெண் கொண்டு அங்கே பல பெண்களை திருமணம் செய்தான். தன்னுடைய குமாரர்களை, குமாரத்திகளை
பலருக்கு கொடுத்தான், பல ஜாதிகளுக்கு. அது ஒரு வகையான பெண் வாணிபம். இன்றைய விபச்சாரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய விபச்சாரிகள் தீர்க்கதரிசனிகளாய் வலம் வருகிறார்கள். விபச்சாரிகள் தேவாலய போதகர்களாய் வலம் வருகிறார்கள். விபச்சாரிகள் தேவாலய நிர்வாகிகளாய், பிஷப்புகளாய் வலம் வருகிறார்கள் உலகமெங்கும். அப்படிப்பட்டவர்களே ஏதோம் குமாரத்தி என்று அழைக்கிறார். உல்லாசமாய் வாழுகிறவர்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபடி பிறந்தேன், நான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றேன் என்று கூவிக்கொண்டிருக்கிறவர்கள் விபச்சாரிகளாய் இருக்கிறார்கள், வேசி மார்க்கத்தாராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார். எவர் விசாரிப்பார்? தேவன் விசாரிப்பார். சப்பனியாவிலே படியுங்கள். அவர் விளக்கு கொளுத்தி சோதிப்பார், விசாரிப்பார் உங்களை. அவர் விளக்கு கொளுத்தி சோதித்தால் பட்சிக்கிற அக்னியாக இருக்கும். தாங்க முடியுமான்னு நீங்க தான் யோசிக்கணும். மனம் திரும்புங்கள். உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். நான் திரும்பவும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருகிறேன். இல்ல, 2ஆம் அதிகாரம் 2 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீ உன்னை, அதாவது எரேமியா 2ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நான் உங்களோடு படித்து ஒரு சில விளக்கங்களை சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த பகுதிக்கு வர்றேன். நான் எரேமியா 2:22, நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்கிறார் எரேமியா? புலம்பல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இங்க என்ன சொல்றார்? நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத செடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை ஓர் மண்ணினாலே கழுவி. மண்ணினாலே எப்படி கழுவியவர்கள்? வெளிநாட்டு வெள்ளைக்காரர்கள் நம்முடைய பகுதிகளிலே வந்து மண்ணிலே புரண்டு படுக்கிறதை நிர்வாணமாக ஒரு ஜட்டி ஒரு பிரா மட்டும் போட்டுட்டு கடற்கரைகளிலே மணலை தோண்டி புதைத்துக் கொண்டு தங்கள் சரீரத்தை புதைத்துக் கொண்டு படுத்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? மண்ணிலே தங்கள் சரீரத்தை கழுவுகிறார்கள், புதைகுழிகளிலே கழுவுகிறார்கள். இங்கே அவர் எதை குறிப்பிடுகிறார்? ஓர் மண்ணினாலே உன்னை கழுவி. ஓர் மண்ணுன்னா என்ன? நாட்டுப்புறங்களிலே ஓர் மண் அப்படிம்பாங்க. பூமியின் அடிப்பகுதியிலே ஒரு 5, 7 அடி 8 அடி 10 அடிக்கு அப்புறம் ஓர் மண்ணாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கும். உள்ள இறங்க இறங்க அடியிலே போக போக களிமண்ணாக இருக்கும். இந்த ஓர் மண்ணுன்னா என்ன? ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, எல்லா வேதாகமும் இல்லை. நைட்ரினா என்ன? வெடி உப்பு, பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட் என்கிற ஒரு வேதிப்பொருள் உப்பு. அது வெடி உப்பு என்று பெயர். கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு, லேபில் போனவங்களுக்கு தெரியும். தவறுதலாக எங்காகிலும் அது விழுந்து விட்டால் உடனே அந்த இடம் வெடித்து சிதறும். அந்த ஒரு டெஸ்ட் டியூப் வெடித்து சிதறும். ரொம்ப கவனமாக அதை டைல்யூட் பண்ணி தான் நைட்ரிக் ஆசிட், அதாவது பொட்டாசியத்தோடு கலந்தது பொட்டாசியம் நைட்ரேட், வெடி உப்பு. ஓர் மண்ணுனா என்ன? வெடி உப்பு கலந்த களிமண். தண்ணீர் நீரூற்றுகள் எங்கிருந்து பொங்கும்? களிமண் நீரூற்றுகள். அந்த களிமண், வெடியுப்பு கலந்த களிமண் பகுதிகளிலே நீரூற்றுகள் எழும்பி வரும். எதனாலே கழுவுகிறார்கள்? வெடியுப்பு கலந்த களிமண்ணிலிருந்து பெருக்கெடுத்து ஊறி வெளிப்படுகிற இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே நீ உன்னை கழுவி. விளக்கம் புரியுதுங்களா? நான் என் இஷ்டத்துக்கு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஓர் மண்ணினாலே உன்னை கழுவி
அதாவது வெடியுப்பு கலந்த களிமண் நீரூற்றுகளில் இருந்து பொங்கி எழும்புகிற தண்ணீர்களிலே உன்னை நீ கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும், அதிக சவுக்காரம் என்ன? சோப்பு. இப்போ நான் 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு சகோதரர் ஒரு யூடியூப் பதிவை போட்டு அனுப்பினார். ஜீசஸ் சோப். நீ எப்படிப்பட்ட பெரும் பாவங்களையும் செய்து வாழலாம், நீ விரும்புகிறது போல வாழலாம். அதுதானே முழுக்கு ஸ்நானக்காரர்களும் சொல்லுகிறார்கள். நீ எப்படியும் வாழ், நீ விருப்பம் போல வாழு, ஆனா முழுகி ஸ்நானம் பெற்றுக்கோ சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? ஜீசஸ் சோப் என்று ஒரு சோப் வந்துருக்கு. ஒரு சோப்புக்கு விலை என்ன? அதுல இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உருவ படத்தை ஒரு அச்சாக பதித்திருக்கிறார்கள். பின்னாலே கொடுப்பிடப்பட்டிருக்கிற வாசகங்கள், எப்படி வாழ வேண்டுமானாலும் நீ பாவ வாழ்க்கை வாழலாம், உன் பாவம் கழுவ இந்த இயேசு சோப்பை, ஜீசஸ் சோப்பை பயன்படுத்திக் கொள். சோப்பின் விலை 6229 ரூபாய். பணம் சம்பாதிக்க புதிய வழியை தேடிவிட்டார்கள் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள். ஒரு சோப்புக்கு விலை ஜீசஸ் சோப்புன்னு பேரு, பாவம் கழுவுகிற சோப்புன்னு பேரு, அதுக்கு விளக்க உரை. அருமையானவர்களே, வேசி மார்க்கம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவின் பெயரை நாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோப்புக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் வச்சுட்டாங்க. ஜீசஸ் சோப், பாவம் கழுவுகிற சோப். தேவன் அழைத்தார் 2700 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார். எங்க போய் நிக்குது பாருங்க. உணர முடிகிறதா? சிந்திக்க முடிகிறதா உங்களால்? நான் பேசினா குற்றம்ங்கிறீங்க. இவன் ஜிம்மிக்கு வித்தைக்காரன் என்கிறார்கள், ஏமாற்று வித்தைக்காரன் என்று. நான் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதுதான் நிஜம். இன்றைய உலகம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? ஜீசஸ் பாவம் கழுகிற சோப்புக்கு விலை 6229 ரூபாய். அருமையானவர்களே, நீங்கள் யூடியூப்ல தேடுங்க, கிடைக்கும். அங்கே சொல்லுகிறார், அதிக சவுக்காரத்தை கையாடினாலும். சவுக்காரம்னா சோப்பு. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? புரட்டு உபதேசம். முழுக்கு ஸ்நானத்தை பெற்றுக் கொள்வதற்காக மக்களை வஞ்சித்து ஏமாற்றி நயவஞ்சகமாக பிரசங்கிக்கிறார்கள். புரட்டு உபதேசங்களை, சத்தியத்தை பொய்யை சத்தியமாக மாற்றுகிறார்கள், சத்தியத்தை புரட்டி தள்ளுகிறார்கள். சத்தியம் நிற்க வேண்டிய இடத்திலே புரட்டு உபதேசங்கள், பொய்கள் சத்தியங்களாய் மாறுகிறது. அதான் சொல்லுகிறார், நீ அதிக உவர் மண்ணினாலே உன்னை நீ கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும், அதிகப்படியாக நாள் முழுக்க, வருடம் முழுக்க, உன் ஆயுள் முழுக்க புரட்டு உபதேசங்களை நீ கேட்டாலும், உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளை தோண்டி தேட வேண்டிய அவசியம் இல்லை. உன் அக்கிரமங்கள் உன் வஸ்திர ஓரங்களிலே வெளிப்படுகிறது. உன் அருவருப்பின் கரைகள், உன் பாவக்கரைகள் உன் வஸ்திர ஓரங்களிலே வெளிப்படுகிறது. புறம்போக்கு கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, போதகனே, உன் அருவருப்பின் கரைகள், பாவக்கரைகள் உங்கள் வஸ்திர ஓரங்களிலே வெளிப்படுகிறது. கர்த்தர் தோண்டி தேடுகிறதுனால அல்ல. அவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பிரசங்கிக்கணுமா? நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தில், உன் இச்சையின் மதவரியிலே, காமவரியிலே அலைகிற அந்நிய ஆவிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற காட்டு கழுதை நீ, பாஞ்சாலி நீ என்று சொல்கிறார். என்னன்னு சொல்றார்? கழுதைக்கு என்ன பேர் சொல்றீங்க தமிழ்ல? பாஞ்சாலி. பாஞ்சாலின்னா யாரு? ஒருத்திக்கு 5 பேர் புருஷன். சமாரியா பொண்ணை போல.
இயேசு கிறிஸ்து வேதாகமம் சொல்லுகிற சமாரியா பெண்ணுக்கு ஒப்பானவர்களாய் இன்றைய கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருத்திக்கு ஒரு புருஷன் போதாது, 5 புருஷன் வேணும். காட்டு கழுதைகளாய் வாழுகிறீர்கள். பாஞ்சாலி எப்படி இருந்தா? 5 பேருக்கு வப்பாட்டியாக இருந்தால். ஒருத்தி 5 பேருக்கு மனைவியாக இருந்தாள். அதான் பாஞ்சாலி, காட்டு கழுதை. முந்தின வசனம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அடங்காத பெண் ஒட்டகம் நீ, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ என்று சொல்லுகிறார். பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அந்நிய ஆவிகளை அந்நிய ஆசை நாயகர்களாய் கொள்வதற்கு. முன் மணவாளனாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்நிய மணவாளர்களை தேடி ஓடுகிறாய். அந்நிய ஆவிகளை, அந்நிய போதகர்களை, புறம்போக்கு தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். உன் ரகசிய வாழ்க்கையை பார் என்று சொல்லுகிறார். உன் நடத்தை, நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ நடக்கிற பிரயாணிக்கிற, நீ பரிசுத்தவாட்டி என்று பெயர் சொல்லிக்கொண்டு, ஆவிக்குரியவள் என்று சொல்லிக்கொண்டு, ஆவிக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டு நீ நடக்கிற மார்க்கம், வழியை பார். கிறிஸ்துவின் வழியாகிய சிலுவையின் வழியை விட்டுவிட்டாய். சிலுவைநாதராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்ற மறந்து விட்டாய். அந்நிய தேவர்களின் ஆவிகளை, புரட்டு உபதேசங்களை பின்பற்றி அந்நிய ஆவிகளையும் அந்நிய போதகர்களையும் அந்நிய தீர்க்கதரிசிகளையும் தேடி குறி சொல்லுகிற ஆவிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ பிரயாணித்துக் கொண்டிருக்கிற, பயணித்துக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய பயணம் என்று சொல்லிக்கொண்டு நீ பயணித்துக் கொண்டிருக்கிற வழியை பார் என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புவீர்களா? அக்கிரமங்களை, அருவருப்புகளை, பாவ வழிகளை விட்டு விலகுவீர்களா? யோசியுங்கள், சிந்தியுங்கள். இல்லை என்றார் ஏதோம் குமாரத்தியின் பாவத்தை அவர் வெளிப்படுத்துவது போல உங்கள் பாவங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு நாளிலே நீங்கள் உங்களையே அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் அமர்ந்து புலம்ப போகிறீர்கள். ஏனெனில் உங்கள் பாவம் உங்களுக்கு தெரியவில்லை, மறைவாக இருக்கிறது. உங்கள் அந்நிய ஆவிகள் உங்கள் பாவங்களை, உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் அருவருப்புகளை, உங்கள் உல்லாசமான வாழ்க்கையை உங்கள் மன விருப்பப்படி வாழச் செய்து உங்கள் பாவ அருவருப்புகளை உங்கள் கண்களுக்கு மறைத்திருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டது. உங்கள் ஆவிக்குரிய ஆத்துமாக்கள் செத்து போயிற்று. மறந்திருமுங்கள். ஆவிகளை விட்டு, அந்நிய ஆவிகளை விட்டு வெளியேறுங்கள். நற்குல திராட்சை செடிகளாய், நல்ல திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிலே நற்கனி கொடுக்கிற திராட்சை கொடிகளாய் சுற்றி படர்ந்து வாழ பழகுங்கள். இல்லையேல் நாசம் சம்பவிக்கும், அழிவு சம்பவிக்கும், நரகாக்கினி கடல் ஆயத்தமாயிருக்கும். மறந்து போக வேண்டாம். நான் இந்த செய்தியை, இது ரொம்ப கடினமான பகுதி. எரேமியா 2ஆம் அதிகாரம் இந்த 20 முதல் 22 முதல் 26 வரையான வசனங்கள் மிக கடினமான பகுதி. தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். இதை நான் பிரசங்கித்தால் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். உங்க சோப்பு வியாபாரிகள் பிரசங்கித்தா கண்ணில் சுண்ணாம்பு பட்ட மாதிரி சோப்பை போட்டு உங்களை வழி தப்பு கொண்டு போய் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் பிரசங்கித்தேன்னா தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். விட்டுவிடுகிறேன். அங்கே சொல்லுகிறார், ஏதோ குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். அந்த நாளிலே அவர் உங்களுக்கு உங்கள் மனக்கண்களை திறந்து உங்கள் அக்கிரமங்களை அவர் விசாரித்து உங்கள் பாவங்களை வெளிப்படுத்துகின்ற போது எங்கே நிற்பீர்கள்? நரகாக்கினி கடலுக்கு ஆயத்தமாக போகிறீர்களா? 7 ஆண்டு கால மகா கொடிய உபத்திரவங்களினோடாய் படமிடப்பட்டு, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் பிற்பகுதி சொல்கிறபடி, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்கிற அந்த கூட்டத்திலே நிற்கப் போகிறீர்களா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நான் அடுத்த வசனம், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களை பிரசங்கிப்பதற்காகத்தான் இந்த வசனங்களை எடுக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 கருகலான வசனங்களிலே இருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டப் போகிறேன். அதுல ஒரு பகுதி தான் இந்த ஞானஸ்நானத்தை பற்றி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியாவின் புலம்பல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும்,
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 3 வசனங்களையும் உங்களோடு பேச காரணம் ரகசியம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அங்கே அந்த வசனம் என்ன சொல்கிறது? எருசலேம் நகரம் முதல் சாம்பல் புதைக்கிற புதைகுழிகளின் இடமாகிய பள்ளத்தாக்கு, பிரேதங்களை புதைக்கிற இடம் வரைக்கும், சாம்பல் கொட்டப்படுகிற தீட்டானவைகளை கொட்டுகிற பள்ளத்தாக்கு வரை, சமவெளி வரை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்படும் என்கிறார். நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? எந்த பிரேத குழிகளிலே இருக்கிறோம்? எந்த சாம்பல் கொட்டப்படுகிற புறம்போக்குகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அருவருப்பான அழுக்குகளை, அசுத்தங்களை துடைத்து வாரி புறம்போக்கு பகுதிகளிலே, அதாவது உங்கள் நிலத்திலே போட மாட்டீர்கள், பட்டா நிலத்திலே போட மாட்டீர்கள், உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போட மாட்டீர்கள், வழி பிரதேசங்களிலே, பொது வழி பிரதேசங்களிலே புறம்போக்கு, யார் பேரிலும் பட்டா இல்லாத புறம்போக்கு நிலங்களிலே கொட்டுவீர்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் புறம்போக்கு கிறிஸ்தவர்களாய் மாற காரணம், உங்கள் சாத்தானுடைய ஆவிகள் உங்களை புறம்போக்கு நிலங்களைப் போல கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அடுத்த பகுதிக்காக நான் இந்த செய்தியை இன்னும் விரிவாக கொண்டு வருவதற்காக உங்களுக்கு புரியும்படியாய் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வாருங்கள். எருசலேம் நகரம் கர்த்தருக்கென்று கட்டப்படும், திரும்பவும் கட்டப்படும். இப்பொழுது எருசலேமிலே என்ன இல்லை? கர்த்தருடைய பட்டணமாக அது இல்லை, எருசலேம் பட்டணமாக இல்லை, எருசலேம் ஆலயமாக இல்லை, சீயோன் பட்டணமாக இல்லை. அது இனி கர்த்தருக்கென்று கட்டப்பட வேண்டும். கட்டப்படுவது அது எப்படி என்பதை விவரிப்பதற்காக ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வேதாகமத்தை எடுத்து பாருங்க. அந்நாளிலே, எந்த நாளிலே? பூமியின் மக்கள் கூட்டங்களின் மத்தியிலிருந்து 1/3 தேவ ஜனங்களை மனுஷ வித்துக்களாய் வேறுபிரித்து கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவி தேவனுடைய புத்திரர்களாய், தேவ வித்துக்களாய், தேவனுடைய புத்திரர்களாய், குமாரர்களாய், குமாரத்திகளாய் வேறுபிரித்து என்னைக்கு தேவனுடைய நகரத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே பரம எருசலேமின் பங்காளிகளாய் மாற்றுவதற்கு அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறாரோ அந்த நாளிலே, அதாவது உலகமெங்கும் விடுதலை பணி, மாபெரும் விடுதலை பணி முடிக்கப்பட்டு பூமி அனைத்திலும் இருந்து 218 நாடுகளிலும் இருந்து, மலைகள், பள்ளத்தாக்குகள், வனாந்தரங்கள், காடுகள், தீவாந்தரங்களில் இருந்து தேவச்சனங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிமை பங்காளிகளாய் மாற்றப்படுகின்ற போது எருசலேமுக்கு செல்வார்கள். மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களின் பிரதானிகள் அனைவரும் எங்கே செல்வார்கள்? எருசலேமுக்கு செல்வார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் இருப்பார்கள். அங்கும் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களில் பெரும்பாலானவர்கள், சுமார் 70-80% அதிகமான இஸ்ரவேலர்களும் யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்குரிய மீட்பு கட்டளையிடப்பட வேண்டும். உலகமெங்கும் புறஜாதிகள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் கூட்டி சேர்க்கப்பட்ட பிற்பாடே யூதர்களுக்கு மீட்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக எருசலேமுக்கு புறப்படுவார்கள் பிரதானிகள் அனைவரும். அங்கே புறப்பட்டு செல்லுகின்ற போது அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, விழுந்து போனதுன்னா கிமு 188ஆம் ஆண்டிலிருந்து கிரேக்க பேரரசன் அந்தியோக்கஸ் எபிபானஸ் காலத்தில் எருசலேம் தேவாலயம் தீட்டுப்படுத்தப்பட்டது. அந்த நாள் முதல் அந்த மீட்பின் முடிவு நாள் வரை நடந்த நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிற தாவீதின் கூடாரம் எது? எருசலேம் தேவாலயம், சீயோன் பட்டணம், எருசலேம் பட்டணம். எருசலேம் தேவாலயத்தின் மதில்கள் எடுக்கப்படும். தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி
பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நாளில? உலகமெங்கும் புறஜாதிகளின் மத்தியிலிருந்து 1/3 250 கோடி ஜனங்களுக்கு மிகையான ஜனங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் மீட்டெடுத்து எருசலேமுக்கு கொண்டு செல்லுகின்ற போது தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிற எருசலேம் தேவாலயம் எருசலேமிலே திரும்ப எடுப்பித்து கட்டப்படும். சீயோன் பட்டணம், நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிற சீயோன் பட்டணம், எருசலேம் பட்டணம் எடுப்பித்து கட்டப்படும். அதன் திறப்புகள் அடைக்கப்படும். அது கர்த்தருக்கென்று பரிசுத்த பட்டணமாய், பரிசுத்த ஆலயமாய் திருப்பி எடுப்பித்து கட்டப்படும். இங்க உங்க தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கட்டுகிற கூடாரங்களும் அசரிப்பு கூடாரங்களும் ஜப கோபுரங்களும் அல்ல. இதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாகி போய்விடும். இந்த தீர்க்கதரிசிகளும் அவைகளோடு சாம்பலாகி போவார்கள். நீங்கள் எப்படி வர வேண்டும்? பூமியின் மக்கள் இனங்களில் 1/3 இன்று 750 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் 1/3 250 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் மனுஷவித்துக்களாய் முதலாம் ஆதாமனுடைய சந்ததியாய் தெரிந்து கொள்ளப்பட்டு இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக புடமிடப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகின்ற போது எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்கள் அனைவரும் அங்கே செல்வார்கள். ஜனங்களின் பிரதானிகள் செல்வார்கள். சென்று எருசலேமிலே இல்லாமல் இருக்கிற, இன்று இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற அந்த எருசலேம் மாநகரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவார்கள். பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இறந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நடக்கும்? யார் அதை கட்டி எழுப்புவார்கள்? அதையும் கூட சொல்லி செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா இருக்கும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இந்த செருபாபேல் யார்? செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல், யூதாவிற்கு ராஜாவாக அன்று இருந்தவன். சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்திலே பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தை எடுப்பித்து கட்டின யூத ஜனங்களுக்கு அதிபதியாகிய செயல்தியேல், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அவன்தான் திரும்பவும், நீங்கள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியிலே படித்தால், தாவீது என்பவர் அந்த மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு ராஜாவாக இருப்பார். தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார். அந்த தாவீது என்பவர் யாராக இருப்பார்? பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின்படி பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் யூதாவின் அதிபதியாகிய செயல்தியேலும் இணைந்து தாவீது என்கிற நாமத்திலே நிற்பார்கள் என்று அது சொல்லுகிறாங்க. அது வேற செய்தி, நான் அந்த செய்திக்குள்ள இப்ப போகல. அடுத்தது சகரியா 6ஆம் அதிகாரம். ஆமா, சகரியா 6ஆம் அதிகாரம். அதுல ஒரு 3 வசனங்களை வாசித்து விவரித்து விட்டு செய்தியை முடித்து விடுகிறேன். அவனோடே சகரியா 6:12, அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். யார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்? இந்த கிளை என்கிற நாமம் கிறிஸ்துவுக்குரியது. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி செழிக்கும், அதிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த கிளை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஆனால் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சுட்டி காட்டப்படுகிற கிளை யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு புருஷன். அவர் அவருடைய ஸ்தானத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே பிரதான ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருப்பார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ராஜரீக ஆசாரியனாக ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் மகா பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பாக, அவருக்கு சமமாக, அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவனாக இந்த ஆசாரியன் இருப்பான். அவன் யூதர்களுக்கு அரசு மீட்டெடுக்கப்படுகிற தேவ ஜனங்களுக்கு அரசனாகவும் ஆசாரியனாகவும் இருப்பான். அவனே அந்த ஆலயத்தை கட்டுவான். யார் அந்த 1,44,000 ஊழியக்காரர்களுக்கு தலைமை தாங்கி கடைசி கால விடுதலை பணியை, அறுவடை பணியை தொடங்குகிறானோ அவனே அனைத்து ஆசாரியர்களுக்கும் 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் மீட்டெடுக்கப்படுகிற 250 கோடிக்கு அதிகமான தேவ ஜனங்களுக்கும் கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படுகிற, முழுக்கு ஸ்நானத்தால் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் முழுக்கு ஸ்நானத்தை பற்றி எரேமியா 2ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லிவிட்டேன். ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அந்த இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ வித்துக்களாய், தேவனுடைய புத்திரர்களாய் மாற்றப்படுகிற ஜனங்களுக்கு அரசனாக இருப்பான். அரசனாகவும் ஆசாரியனாகவும் இருப்பான். அவனுடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். யாருடைய ஆலயத்தை கட்டுவார்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். எப்பொழுது? எரேமியா 31ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39, 40 வசனங்கள் எது சொல்லப்படுது? கருகலாக சொல்லப்படுகிறது. அது கர்த்தருக்கென்று கட்டப்படும். அந்த கர்த்தருடைய ஆலயத்தை அவர் கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கட்டி எழுப்பப்படுகிற தேவாலயத்திலே மீட்டெடுக்கப்படுகிற தேவ ஜனங்களாகிய 250 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் மத்தியிலே அவர் அரசனாகவும் இருப்பார், ஆசாரியனாகவும் இருப்பார். இவ்விரண்டு உடன்படிக்கையின் நடுவிலே சமாதான கர்த்தராகிய ஆண்டவர் இருப்பார். அதான் சொல்லப்படுகிறது, இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதான கர்த்தர் யார்? உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்தவர் யார்? தருகிறவர் யார்? அவர் அங்கே நிற்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? 7 பொன் குத்து விளக்குகளாகிய 7 சபைகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராகிய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே கட்டி எழுப்பப்படுகிற தேவ சபையின் மத்தியிலே நிற்பார். அவருடைய சமாதானம் விளங்கும். அருமையானவர்களே, இது நடக்கத்தான் போகிறது. நான் அதற்குத்தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தியை என்னுடைய யூடியூப் அல்லது ப்ளஸ் மெசஞ்சர்ல இருக்கு அந்த செய்தி பாருங்க. இந்த பூமியிலே 3 கோவில்கள் கட்டப்பட வேண்டும். ஒன்று பிரபஞ்சத்தின் தேவனாகிய சத்ருவாகிய சாத்தானுக்கு, அது இந்தியாவிலே கட்டப்பட ஆரம்பித்து விட்டது. 2024ஆம் ஆண்டிலே அதை பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். யாருக்கு? பிரபஞ்சத்தின் தேவனுக்கு, 8ஆம் சாம்ராஜ்யத்தின் தேவனுக்கு. இன்னொன்று சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்படுகிற இந்த பூமி எங்கும் தெய்வம் தேவி என்று வழிபடப்படுகிற மகா தேவியாகிய தியானாள் என்றும், மகா பாபிலோன் என்றும், மகா பத்ரகாளி என்றும், தேவி என்றும், சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற 16 கைகளோடு ஆயுதங்களோடு கிறிஸ்துவின் சாட்சிகளுடைய ரத்தத்தினால் வரி கொண்டிருக்கிற அந்த பெண்மணி வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறாள். எரேமியா 51ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்படுகிற மகாபாபிலோன், அவள் இந்த தேசத்திலே தான் குடியிருக்கிறாள். இந்த இந்திய தேசத்திலே, இந்த பூமியின் மூலாதாரமாகிய பொதிகை மலை பகுதியிலே தான் குடியிருக்கிறாள். இங்கிருந்து சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின்படி ஒரு மரக்கால் வைக்கப்பட்டது. நேற்றைய செய்தியிலே கேட்டிருப்பீர்கள், பூமியின் மண்ணை மரக்காலிலே அடக்குகிற தேவன், பூமியின் மண்ணை மரக்காலிலே அடக்குகிற தேவன், அந்த மண்ணாகிய மண்ணின் தேவியாகிய இந்த பூமா தேவி, நீங்கள் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் தெய்வம் என்றும் தேவி என்றும் வழிபடுகிற அந்த பெண் அருவருப்பான அக்கிரமக்காரியை சகரியா 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மரக்காலுக்குள்ளே தள்ளி அவளுடைய வாயிலே ஈயக்கட்டியை போட்டார், அவளை மூடினார்.
அது சினேயார் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. எங்கிருந்து? இந்தியாவின் தென்கோடியிலிருந்து சினேயார் என்கிற பழைய பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சினேயார் என்ற பெயர் பாபிலோன் பட்டணத்திற்கு உரியது. பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே அவளுக்கு ஒரு வீட்டை கட்டுவார்கள். அதுதான் 2வது கோவில். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3வது கோவில் இங்கே கட்டப்பட போகிற மீட்டெடுக்கப்படுகிற தேவஜனங்களின் பிரதானிகளால் எருசலேமிலே தேவனுக்கு, கர்த்தராகிய ஆண்டவருக்கு தேவாலயம் கட்டப்படும். அப்பொழுது அந்த மாபெரும் பகுதி கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படும். பிரேதங்களை புதைக்கிற பள்ளத்தாக்கு முதல் சாம்பலை கொட்டுகிற அருவருப்பான தீட்டான பகுதி வரையிலும் இது கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படும். தீட்டானவர்களாய் அருவருப்பானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவர்களே, பூமியின் மக்களினங்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். இதுதான் அதற்கான அடையாளம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 38, 39, 40 ஆகிய வசனங்களின் விளக்கம் இதுவே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அவர் சொல்லுகிறார், எரேமியா 31 அப்புறம் அது என்ன செய்வதில்லை, பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை. அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, தாறுமாறான புரட்டு உபதேசங்களை பின்பற்றி உங்கள் ஆத்துமாவை அழிவுக்குள்ளாக்காதீர்கள். மனம் திரும்புங்கள். அந்நிய ஆவிகளின் குடியிருப்புகளை விட்டு விலகுங்கள். தாறுமாறான பெண்ணொட்டகத்தைப் போல அடங்காத இச்சையின் மதவரியில காட்டுக் கழுதையைப் போல வளைந்து கொண்டிருக்கிற மார்க்கவரி மதவரி போதகங்களை விட்டு விலகி கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிற பணிவிடைக்காரர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற தேவ ஜனமாய் கர்த்தருடைய வாருங்கள். இந்த உலகத்தின் எந்த பொல்லாத சக்திகளும், சாத்தானவனுடைய எந்த சேனைகளோ, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையோ, அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் அதிபதிகளோ உங்களை பிடுங்க முடியாது. கர்த்தருடைய கரத்திலிருந்து அவர் ஒருவரும் பிடுங்குவதும் இல்லை, ஒருவராலும் உங்களை அசைத்து பார்ப்பதும் இல்லை. என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்காய் தேவனுடைய ராஜ்யத்திலே நிலைநிறுத்தப்பட்ட தேவபுத்திரர்களாய் இருப்பீர்கள். இதுவே வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனத்தின் ஆழங்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய புத்திரர்களாய், தேவ புத்திரர்களாய், தேவனுடைய வித்துக்களாய் மாற்றுவாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.